ஹாய் வியூவர்ஸ், இன்று டிசம்பர் 6ஆம் தேதி, நாளை டிசம்பர் 7ஆம் தேதி தங்கத்தோட விலை எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி காலையில் நம்ம போட்டிருந்த வீடியோவில் இன்றைக்கி கோல்டோட ரேட் வந்து கிராமுக்கு எப்படியோ குறைஞ்சது ஒரு 50 ரூபாயாவது குறையும், 50லேருந்து 70 ரூபா வரைக்கும் குறையும்னு சொல்லியிருந்தோம். கடைசி நேரத்தில் பார்த்திங்கன்னா 25 ரூபா மட்டும்தான் குறைஞ்சிருந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு மணி நேரத்தில் வந்து நைட்டிலிருந்தே, அதாவது நைட்டு 8 மணிலேருந்தே அடுத்த நாள் காலையில் ஒரு 9 மணி வரைக்குமே பார்த்திங்கன்னா, நேற்று நைட் 8 மணிலேருந்தே இன்றைக்கி காலை 9 மணிக்கு வரைக்குமே பார்த்திங்கன்னா தங்கத்தோடைய விலை வந்து நல்லா குறைஞ்சிட்டு தான் இருந்துச்சு. அது காலையில் பார்த்திங்கன்னா நல்லாவே குறைஞ்சிட்டு இருந்தது. ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக வந்து கிராமுக்கு ஒரு 50 ரூபாயிலிருந்து 70 ரூபா வரைக்கும் கன்ஃபார்மாக குறையும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம். கடைசி நேரத்தில் பார்த்திங்கன்னா, நான் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடைசி நேரத்தில் கடைசி மினிட்டில் டக்குன்னு வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது எதிர்பார்க்கவே இல்லை இந்தளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுன்னு சொல்லிட்டு. ஒரு 10 ரூபா அந்தளவுக்கு இன்க்ரீஸ் ஆகியிருந்தால் கூட பரவாயில்ல. ஆனால் நம்ம கணிச்சதை விட பார்த்திங்கன்னா 25 ரூபா கிட்ட அதிகரித்து மொத்தமாகவே பார்த்திங்கன்னா ஒரு 25 ரூபா தான் நமக்கு குறையவே செஞ்சுது. 50 ரூபா குறையும்னு எதிர்பார்க்கு. இன்றைக்கி வந்து 7100 ரூபாய்க்கு கீழே போக வேண்டியது கடைசி மினிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 7115 ரூபாயில் வந்து நின்றுச்சுங்க. உண்மையாலுமே இது எதிர்பார்க்காதது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். இப்போ என்ன மார்க்கெட்டில் நிலவரம் இருக்கோ அதை நான் வந்து சொல்கிறேங்க உங்களுக்கு. நாளைக்கு இதே மாதிரி வந்து இன்க்ரீஸ் ஆகுமா இல்லை டிக்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிறத நாளைக்கு கடைசி நிமிஷத்தில் நம்மளுக்கு வந்து மார்க்கெட்டில் ரேட்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகிறப்போ என்ன ரேட்டில் இருக்கோ, மார்க்கெட் நிலவரம் என்ன இருக்கோ அதுதான் நம்மளுக்கு வந்து கடைசியில் டிஸ்ப்ளே பண்ணுவாங்க. உண்மையாலுமே இன்றைக்கி ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அந்த ஒரு அரை மணி நேரம் மட்டும் அப்பள போகாமல் இருந்தால் கண்டிப்பாக இன்றைக்கி கிராமுக்கு ஒரு 50 ரூபா கண்டிப்பாக குறைஞ்சிருந்துருக்கும். இன்றைக்கி இது மிஸ் ஆயிடுச்சு. வருத்தம் அளிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நிறையா பேர் வந்து கோல்டோட ரேட் வந்து குறையுமான்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தில் முதல் நாள் மட்டும்தான் குறைஞ்சிது. அதுக்கப்புறம் வந்து அந்தளவுக்கு பெரிய வந்து குறைவல் எதுவுமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா யுஎஸில் ரேட் கட் இந்த டிசம்பரில் இல்லைன்னு வேறு சொல்லியிருக்காங்க. அதனால் கோல்டோட ரேட் வந்து குறைய தான் செய்யணும். ஆனால் வந்து அந்தளவுக்கு வந்து குறையல. ஏன் என்ன மார்க்கெட்டில் என்ன வந்து அப்படியே தான் இருக்குது, ஸ்டேபிளாக தான் இருந்துகிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் அடுத்த வருஷம் வந்து 4 தடவை வந்து ரேட் கட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அடுத்த தடவை வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து பதவி ஏற்றதுக்கப்புறம் அந்த ரேட் கட் வந்து என்ன மாதிரியெல்லாம் வந்து மாற்றம் கொண்டு வருவாங்கன்னு தெரியல. சப்போஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 தடவை வந்து ரேட் கட் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க இல்லைங்களா, அது மாதிரி இருந்ததுன்னா சப்போஸ் வந்து கோல்டோட ரேட் வந்து கணிசமாக அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் வந்து இந்த மாதம் வந்து அதிகரிக்காது. ஓரளவுக்கு வந்து இந்த மாதிரி இதே இதில் கொஞ்சமாக அதிகரிக்கிறது, அதாவது 10 ரூபாய் 20 ரூபா வந்து ஏற இறங்க அந்தளவுக்கு தான் இருக்கும். ரொம்ப பெரிய மாற்றம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் நிபுணர்கள் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதத்துக்கு வந்து ரேட் கட் இருக்காதுங்க. அதனால் கோல்டு ரேட் வந்து அந்தளவுக்கு அதிகரிக்காது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இதெல்லாம் ஒரு செய்தி தாங்க. ஸோ நாளைக்கு வந்து ரேட் எப்படி இருக்குது, இப்போ மார்க்கெட்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா குறையிற மாதிரி தாங்க இருக்குது. குறையும் நிலவரத்தில் தான் இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற நிலவரப்படி பார்த்திங்கன்னா குறைஞ்சதுன்னா ஒரு 10 ரூபாயிலிருந்து ஒரு 25 ரூபா வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா இன்றைக்கி என்ன நிலவரமோ அதே நிலவரம் நாளைக்கு 7115 ரூபாயிலேயே மெயின்டைன் ஆகிற மாதிரி தான் இருக்கும். பெரிய அளவுக்கு எந்த ஒரு டவுனும் இல்லை, அப்பும் இல்லைங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வந்துங்க. நேற்று மாதிரி வந்து மறுபடியும் ஏதாவது வந்து அப் அண்ட் டவுன் வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு நைட்டு வீடியோ மூலமாக தெரியப்படுத்துகிறேன். அப்படி இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக காலையில் உங்களுக்கு பார்த்துட்டு காலையில் மார்க்கெட் நிலவரம் என்ன அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் வந்து நாளைக்கு காலையில் ஒரு 8 மணிக்கு உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேங்க. நம்ம என்னதான் வந்து மார்க்கெட் நிலவரம் என்ன இருக்குது அப்படிங்கிறது நம்ம சொல்லிட்டு வந்தாலும் இன்றைக்கி நடந்த விஷயம் மாதிரி மறுபடியும் அடிக்கடி நடந்ததுன்னா நம்மளால் கரெக்டாக ஓரளவுக்கு கணிச்சு கூட சொல்ல முடியாத அளவுக்கு தான் இருக்கும். ஏன்னா வந்து இன்றைக்கி கடைசி நிமிஷத்தில் வந்து மாறி போயிடுச்சுங்க. உண்மையாலுமே இது எனக்கு ரொம்பவே இன்றைக்கி கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா டக்குன்னு இந்த அளவுக்கு வந்து ஏறும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை. எப்படியும் இன்றைக்கி 40 ரூபா 50 ரூபாயாவது குறைஞ்சது அந்த 40 50 அதாவது 7100 ரூபாய்க்கு கீழே போகும்னு சொல்லி நான் வந்து ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் வந்து உண்மையாலுமே வந்து குறையில 25 ரூபா தான் குறைஞ்சிருந்தது. அதே போல் திங்கக்கிழமையும் பார்த்திங்கன்னா சர்வதேச லெவலில் வந்து அதிகமாக குறைஞ்சிருந்ததுங்க. ஆனால் நம்ம இங்கே பார்த்திங்கன்னா இந்திய ரூபாயின் மதிப்பெல்லாம் வச்சு கால்குலேட் பண்ணுறப்போ கடைசியாக வந்து 60 ரூபா தான் கிராமுக்கு குறைஞ்சது. அன்றைக்கும் பார்த்திங்கன்னா இந்த கடைசி திங்கக்கிழமை லாஸ்ட் திங்கக்கிழமை 7090 ரூபாயில் இருந்தது பார்த்திங்களா, அந்த ரேட் அந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா 7050 ரூபாய்க்கு வர வேண்டியது 7090 ரூபா கிட்ட தான் நம்மளுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆச்சு. அவ்வளோதான் குறைஞ்சிது. ஸோ வரும் நாட்களில் வந்து 7000 கீழே போகுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ ஒரு சான்ஸ் இருக்குது. அதாவது ஜனவரி 20ஆம் தேதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்கக்கூடிய அந்த சமயத்தில் ஒரு பெரிய அப் அண்ட் டவுன் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து பொருளாதாரத்தில் வந்து முதலீட்டாளர்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணினாங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து உங்களுக்கு வந்து யுஎஸ் டாலருடைய வேல்யூ வந்து ஸ்ட்ராங் ஆகும். ஸ்ட்ரென்தன் ஆகிறப்போ உங்களுக்கு இங்கே வந்து கோல்டோட ரேட் வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ யாராவது வாங்கணும்னு
வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் வெயிட் பண்ணி வாங்குறனா கூட வாங்கலாம். இதுவுமே ஒரு செய்தியாக தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கன்ஃபார்மாக சொல்லலை. ஏன்னா வந்து நம்ம அங்கே US டாலர் வந்து ஸ்ட்ரென்த்தன் ஆனாலும் இங்கே நம்மளுடைய இந்திய ரூபாயின் மதிப்பு வந்து வீழ்ச்சியில் இருக்கா, எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது இல்லைங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த போர் பதட்டமெல்லாம் எதுவும் இல்லாமல் இருக்கணும். இது மாதிரி பல காரணங்கள்லாம் இருக்குது. நம்ம எக்ஸாக்டாக இப்படி தான் வந்து குறைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரியும் நம்மளால சொல்ல முடியாது. பை சான்ஸ் இருக்குது, எல்லாரும் வந்து சொல்லிட்டு இருக்கிற விஷயந்தான். அதனால தான் ஒரு செய்தியை இப்போ இருக்கிற நிலவரப்படி பார்த்தீங்கன்னா தங்கத்தோடைய விலை வந்து கொஞ்சம் குறைவதற்கான, அதாவது ₹10 ₹25 வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதே மெயின்டைன் ஆச்சுன்னா நாளைக்கு குறையுங்க. இல்லை சப்போஸ் மறுபடியும் அதிகரிச்சுனாவோ குறைஞ்சதுனாலும் நான் தெரியப்படுத்துகிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.